ஹலோ பட்டுக்குட்டீஸ், வெல்கம் டு எஸ்வி ட்ராமாஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ட்ராமா உங்களுக்கு டிங் டாங் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ட்ராமாக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான காடு, காட்டுக்குள்ளே ஒரு அழகான ரயில் ரோடு. அங்கே இருக்க 2 பேர் தான் நம்ம கதையோட மெயின் கேரக்டர்ஸ். லாங் ஹேர் வச்சுருக்க பொண்ணு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஷார்ட் ஹேர் வச்சுருக்க பொண்ணு நம்ம ஹீரோயின்னு வச்சுக்கலாம். லீவ்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஆனால் மழை விட மாட்டேங்குது, செம்மையாக பெஞ்சுக்கிட்டு. கொடை எடுக்காமல் போனதுனால ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு யார்ட்டையாவது கொடை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஆனால் யாருமே என்னன்னு கூட பார்க்க மாட்டுறாங்க. அப்போ கையில் ஒரு கொடை, தனக்கு ஒரு கொடைன்னு பிடிச்சிட்டு வந்த ஹீரோயின் கொடையை கொடுத்து வாடி போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கா. போகும்போதே சிட்டுக்குருவிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பறந்து போயிட்டா. ஆனால் ஹீரோனோட ஃப்ரெண்டு இவ எங்கே போனானே தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கா. ஸ்கூலுக்கும் போயிட்டா. ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டும் எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறா. ஆனால் யாருமே அவளை பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் காமிச்சா வாத்தி கம்மிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வாத்தியார் வந்துட்டுருக்காரு. ஏய் அங்கே நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு சார். ஆனால் நம்மள தான் சொல்கிறாரு போலன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு நின்றுட்டா. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா, எவ்வளோ பாரு அவளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காமிக்கிறாரு. அப்போ தான் பார்க்குறா காலையில் போன ஹீரோயின் அங்கே இருக்கா. ஏய் எங்கே தாண்டி போனேன், காலையிலேருந்து உன்னை நான் தேடி தேடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்ல, ஏன் உன் வேலையை நீ பாரு, என்னையும் தேடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி பேசுகிறா. அப்போ சார் இறங்கி வந்துட்டு, ஏம்மா எங்கே உன் யூனிஃபார்ம் இல்லாமல் இப்படி நீ கலர் சட்டையில் சுற்றிட்டு இருக்க, பாருங்கள் சார் நல்ல சட்டை, புது சட்டை, ஃப்ரீ சைஸில் எடுத்தேன். வாத்தியும் வாயில் இருக்க லாலிபாப்பை கீழே போட்டுட்டு பேசுடி பாப்பா, நீ எடுத்து கீழே போட்டுட்டு நீ வந்த இந்த வாரம் ஃபுல்லாக லேட்டு, ஸோ அதனால் நீ தான் நாளைக்கு கேட்குற சாரி நோட்டுன்னு சொல்லிட்டு போகிறாரு. மறுநாள் எல்லாரும் எப்போடா விடுவாங்க நம்ம போய் கிளாஸில் உட்காரலான்னு சொல்லிட்டு கால் கடக்க நிற்க, அங்கே நம்ம சார் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்கூலோட ஸ்பெஷல் பர்சன் வந்து எல்லாருக்காகவும் சாரி நோட் வாசிக்க போகிறாங்கன்னு சொல்ல, யாரா அதுன்னு பார்க்க நம்ம ஹீரோயின் அப்படியே டான் மாதிரி வரா. வந்த உடனே போயிட்டு மைக்கை பிடிச்சிட்டு, நான் வந்தேன் இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் லேட்டாக வந்தேன், ஸோ அதனால சார் வந்து என்னை சாரி நோட் கேட்க சொல்லிட்டுருக்காரு, ஸோ நான் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். நான் லேட்டாக தான் வந்தேன், ஆனால் அதுக்கு காரணம் என்னோடய வீட்டு கண்ணாடி தான் சொல்கிறா. என்னடா இவ புதுசாக ஏதோ சொல்ல போகிறாளே அப்படின்ற மாதிரி கண்ணாடி போட்ட வாத்தியாரும் பார்க்க, காலையில் சீக்கிரமாக எழுந்து ஸ்கூலுக்கு போகணுமேன்னு கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தா அப்படி ஒரு அழகு. வேற யார், நான் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ப்ரேயரில் இருக்கிற சோகத்தை விட இவ பண்ணுற காமெடி நல்லா இருக்கேன்னு எல்லாரும் சிரிக்க, அவளோட கதையை கண்டினியூ பண்ணுறான். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. என்னோட முடி தான் என்னோட மெயின் அழகே. நான் அதனால் என் முடியை கட் பண்ணிட்டேன்னா ஸ்கூலுக்கு இனிமேல் சீக்கிரம் வரலான்னு சொல்லிட்டு நான் முடியவே போய் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் நம்ம சாருக்காக அப்படின்னு சொல்ல, சார் இதுக்கு மேலே விட்டால் இவன் நம்ம ஸ்கூல் மானத்தையும் நம்ம மானத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் போய் மைக்கை பிடுங்கலான்னு போக, பிடிச்சி இழுக்க அவங்களோட தொப்பி ஒரு பக்கம் வர, முடியில் போட்டிருந்த மாஸ்க் ஒரு பக்கம் தெரிய, ப்ரேயரில் அத்தனை பசங்களும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோயினோட ஃப்ரெண்டோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அப்படியே கிளிப்புள்ள மாதிரி ஸ்கூலில் நடந்த அத்தனையும் வந்து வீட்டில் அப்படியே ஒப்பிக்க, அவளோட அப்பா அம்மா அப்புறம் தாத்தா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே வார்த்தையாக, அவள் கூட நீ சுற்றுற அதெல்லாம் விடு, ஆனால் அவளை மாரியே நீயும் மாறிடாதமான்னு எல்லாருமே ஒரே மாதிரி கோரஸில் சொல்ல, அவளும் நான் மாற மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளை மாதிரியே எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துடுறா. அடுத்த நாள் அப்படியே ஸ்கூலோட கேன்டீனை தான் காட்டுறாங்க. எடுத்த உடனே ஒரு தட்டு உடையுது. பக்கத்துலேயே ஒரு பையனோட எலும்பும் உடைக்கிறா ஹீரோயின். என்னடான்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மாவை பற்றி அவன் ஏதோ தப்பாக சொல்லிட்டானா, அதனால் ஹீரோயின் அவளை மேலே ஏறி உட்காந்து அடின்னு அடிக்கிறா. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு அங்கே வந்து பார்த்துட்டு, ஐயோ இவ அடிக்கிற அடியை பார்த்தா அவன் செத்துருவான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த பையனை காப்பாற்ற, அந்த பையன் கீழே இருந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டலைன்ற மாதிரி, நான் தான்ப்பா அவளை அடித்தேன் அப்படின்ற மாதிரி சீன் போட்டே போகிறான். இந்த ட்ராமா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒரு வீடியோ